வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு எனக்கு, விமலண்ணா இன்னும் ரேடியோல இருக்காரு, நேர்களுக்கு அப்படின்ற மாதிரி வணக்கம் சொல்றாரு. மாறல்ல இப்ப கேட்டாலும் அந்த அதே தான், ரேடியோ தான் இருக்குது. நேர்கள் தான், இதுல நேர்கள் தான். ஆனா சோசியல் மீடியால வித்தியாசமா இருக்கு. ரசிகர்கள் நான் இன்னைக்கு கண்ணாடி போடுறதுக்கு காரணம்னு சொன்னா, நிறைய பேர் சொல்றாங்க உங்களை விட விமலண்ணா யங்கா இருக்காரு. அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால கேப்பெல்லாம் விட்டுட்டு கண்ணாடியோட வந்திருக்கேன். நம்மளோட கமெண்ட் போயிட்டு பாருங்க, அங்கில எல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்க என்ன இடமாலன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு வெக்கமாயிட்டது. இப்ப இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி, நாங்க நேற்று சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய அணியில நடந்திருக்கு. இங்கிலாந்து அணியிலும் நடந்திருக்கு. இங்கிலாந்து அணியில நான் சொன்னேன்னு சொல்லிடாது, மற்ற சொன்ன விஷயம். எனவே அதே தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு மாற்றம், லியாம் டவுசன் விளையாடுகின்றார். இந்திய அணியை பொறுத்தவரையில் 4 பந்து வீச்சாளர்களோடு தான் விளையாடுவார்கள் என்று சொல்லியிருந்தேன். எனவே 4 வீச்சாளர்கள் விளையாடுகின்றார்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள். எனவே இதில் முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 4 சகோதர வீரர்கள், ரவீந்திர ஜடேஜா, அதே போன்று வாஷிங்டன் சுந்தர் மற்றும் இப்பொழுது சர்துல் தாகூர் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். மற்றவருக்கு நான் சொன்னது போன்று புதியவருக்கு அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. நேற்று நாள் ரிஷாட் பாண்டுக்கு அது முக்கியமான விஷயம். அன்ஷல் கம்போச்சும் விளையாடி இருக்கின்றார். ரிஷாட் பாண்டோட காயத்துக்கு வாரத்துக்கு முதல்ல சந்துரு இந்தியாவின் ஸ்கோரையும் துடுப்பாட்டத்தையும் பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி. 264 ஓட்டங்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ஓவர்கள்ல இந்தியா நேற்று பெற்றுக்கொண்டது. முதல் நாளில் பெற்றுக்கொண்ட இந்த ஸ்கோர் என்றது புகழ முடியாது, ஆனால் நல்ல ஸ்கோர். ஆனா எல்லாருமே பேசிக்கொண்ட ஒரு விஷயம் சொன்னா, பரவாயில்ல, இந்தியா எதிர்பார்த்ததை விட அதிகமான ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்ப கடந்த 4 போட்டிகள் என்று வைப்போம். இந்த மைதானத்தில் மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டி இறுதியாக கடந்த வருடம் இலங்கை விளையாடிய போட்டி. முதல் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 300 ஓட்டங்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதுக்கு முதலில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து விளையாடிய போட்டியில் சமநிலை முடிவு, அதில் ஆஸ்திரேலியா 322 ஓட்டங்கள் பெற்றிருக்கின்றது. அதுக்கு முதலில் தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான். இப்படி பார்த்தால் இந்த 4-5 போட்டிகளில் சராசரியாக 300 ஓட்டங்கள், 250 ஓட்டங்களை தாண்டி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 4 போட்டிகளிலும் 3 போட்டியிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் நல்ல ஓட்ட எண்ணிக்கை பெற முடியும். இங்கிலாந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துடுப்பாட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கியதற்கான காரணம் அதுதான். இன்னும் விஷயம், இந்த 4 போட்டிகளிலுமே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து தான். இந்தியாவால் வெற்றி பெற முடியும். அது ஒரு குறையாவே தொடர்ந்து இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கும் என்றால் பாதிப்பு, உண்மையில் பாதிப்பாக இருக்கும். இப்ப இந்தியா சில வேளை யோசிக்கலாம், தாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம போகலாம், அதுக்கேற்ற மாதிரி திடீரென அந்த டீம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கும். அது நடப்பது வழக்கம். அப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் கூட இந்த வீரர்களை பொறுத்தவரையிலும் இந்த மைதானம் புதிது என்று சொல்ல வேண்டும். 2014ஆம் ஆண்டு கௌதம் கம்பீர் அப்பொழுது விளையாடி இருக்கின்றார். இப்போதைய பயிற்றுவிப்பாளர் இறுதியாக மான்செஸ்டரில் விளையாடி இருக்கின்றார். அதற்கு பிறகு இப்பொழுது உள்ள வீரர்கள் என்று பார்க்கின்ற போது மான்செஸ்டரில் விளையாடிய வீரர்கள் இல்லை. எல்லோருக்குமே இது மைதானம் புதிய அனுபவம். ஆனால் நேற்று சொன்ன விஷயத்தில் ஒரே ஒரு வித்தியாசம், இந்த காலநிலை அதிகமான குளிர் இருக்கும் என்று எதிர்பார்த்தாலும் நேற்று தினம் குளிர் இருக்கவில்லை. நான் பார்க்கும்போது எங்கட ஏரியால இருந்து மையம் இருந்துச்சு, அதே மாதிரி மழை பெய்திருந்தது. நேற்று மழை இல்லை, ஆனால் நேற்று முன்தினம் மழை பெய்திருந்தது. மைதானத்தில் ஈரலிப்பை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வீரர்கள் விழுந்தெலும்புகின்ற போது சேறுபட்டது, அதே போன்று களத்தடுப்பின் பொழுது சுரி கிளம்பியது போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இப்ப இன்றைய தினம் இந்தியாவுக்கு துடுப்படுத்தாட ஒரு சவால். அதாவது என்ன மாதிரியான சவால் இருக்கும்? 400 ஓட்டங்களை தொட்டு கொண்டால் 400 ஓட்டத்தோட வாய்ப்பு இருக்கின்றது. 4 விக்கெட்டுகள் என்று பார்க்கின்ற வேளையில் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு விழுந்திருக்கின்ற பெரிய எழிதான் ரிஷாப் பாண்ட் துடுப்பாட்டத்தில் இல்லை என்று துடுப்படுத்தாட முடியுமா இல்லையா என்பது தெரியவில்லை. ரிஷாப் பாண்ட் போன வேகத்தை பார்த்தா அப்படி வரதுக்கான கிறிஸ் வோக்ஸின் வேக பந்து வீச்சர் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அடித்தாட முயன்றார். பட்டில் பட்டு காலில் பந்து பட்டதில் புகைப்படத்தில் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வலது காலின் வலது புறத்தில் வீக்கம் இருக்கின்றது. அதே போன்று இரத்த கசிவும் இருந்தது. சாய் சுதர்ஷன் போட்டி முடிவடைந்ததுன்னு சொல்லி இருக்கின்றார். சில வேளைகளில் முறிவொன்று ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. முறிவிருக்கமாக இருந்தால் அவர் இந்த போட்டியில் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளில் அடுத்த போட்டியில் விளையாட முடியாது. எனவே ஒரு விக்கெட் வீழ்ந்து விட்டது. 4 விக்கெட்டுகள் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு 5வது விக்கெட்டாக கருதலாம். அது நேற்று துடுப்படுத்த ஆடிய விதம் பாசிட்டிவ். விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்ற வேளையில் அவர் துடுப்படுத்தாடி வேகமாக ஓட்டங்களை அதிகரிக்க முயற்சித்தார். எனவே அதன் காரணமாக அந்த பாசிட்டிவ் தன்மை ஒன்று இல்லாமல் போயிருக்கிறது. அதில் பார்க்க இப்பொழுது முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் யாவரும் ஆட்டமிழந்திருக்கின்றார்கள். ரிஷாப் பாண்ட் இல்லை என்று பார்க்கின்ற வேளையில் ரவீந்தர் ஜடேஜா, ஷர்துல் தாகூர் சகலத்துறை வீரர்கள், அடுத்து துடுப்படுத்தாட போகின்றவர்களும் வாஷிங்டன் சுந்தர், கம்போச் ஆகியோரும் சகலத்துறை வீரர்கள். எனவே இவர்கள் எல்லோரும் நின்று நிதானமாக துடுப்படுத்தாடி இன்னும் ஒரு 130-140 ஓட்டங்களை பெற்றால் இந்திய அணி போராடக்கூடிய நிலைமைக்குள் வரும். என்னை பொறுத்தவரையில் 300 ஓட்டங்களை தாண்டுவது இந்தியாவுக்கு போதுமானதாக இருக்காது. இங்கிலாந்து ஒரு வேளையில் தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 500-600 ஓட்டங்களை பெறுமாக இருந்தால் 3வது இன்னிங்ஸோடு போட்டியை முடிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த கால போட்டிகளின் முடிவுகளும் அதை சொல்கின்றன. எனவே போராட வேண்டும். இன்னொரு விதத்தில்
சாய் சுதர்ஷன் நேற்றைய தினம் நாங்கள் மூன்றாம் இலக்கம் தொடர்பாக பேசியிருந்தோம். அவர் தமிழ் வீரர். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இலங்கை ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கின்றது. IPL-இல் அவர் அதிகம் பேசப்பட்டவர். தமிழ் வீரர் என்ற காரணத்தினால் நண்பர்கள் அவர்களை எதிர்பார்க்கின்றார்கள். அதிகமாக தமிழ் வீரர்கள் ஒரு டீமுக்கு இலங்கை டீமா இருந்ததா இந்திய டீமா இருந்தாலும் சரி வரும்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் எங்கள் மத்தியில். இப்ப தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழ் நிகழ்ச்சி நாங்கள் செய்கின்ற வேளையில் இருக்கும். நேற்றைய தினம் புகழப்பட்டிருந்தாலும் சாய் சுதர்ஷனின் மீள் வருகை 100% என்னால் புகழ முடியாது. என்ன காரணம்? ஒன்று, அவருடைய பிடியுண்டு, இலகுவான பிடியுண்டு 20 ஓட்டங்களை பெற்ற வேளையில் விக்கெட் காப்பாளர்கள் நழுவ விட. எனவே ஒரு வாய்ப்பின் காரணமாக தான் சாய் சுதர்ஷனால் இந்த ஓட்டங்களை பெற முடிந்தது. அடுத்தது, அவர் ஆட்டமிழந்த விதம். ரிஷாப் பாண்ட் மைதானத்தை விட்டு வெளியேறு சிறிது நேரத்தில் தேவையில்லாத துடுப்பாட்ட பிரயோகத்தின் மூலமாக ஆட்டமிழந்த துடுப்பாடவில்லை என்கின்றது ஒன்று இருக்கின்றது. அதே போன்று அவர் ஆட்டமிழந்தது போன்று ஹுக் ஷாட் ஒன்று அடிக்கின்றார். பந்து முன்னே முதல் ஒரு ஆட்டமிழப்பில் இருந்து கிட்டத்தட்ட தப்புகிறார். ஒரு களத்தடுப்பாளருக்கு முன்னே பிடி அதே மாதிரியாக மீண்டும் துடுப்படுத்த. எனவே ரிஷாப் பாண்ட் வெளியே போயிருக்கின்றார். இப்பொழுது இவர்தான் முக்கியமான துடுப்பாட்ட வீரர். கிட்டத்தட்ட இறுதி வரையில் நான் ஆட்டமிழக்க கூடாது என்று அந்த பொறுப்போடு துடுப்படுத்தாடி. இதைத்தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன். மூன்றாம் இலக்கம் என்பது பொறுப்பு மிக்கது. டிராவிட், சங்கக்கார, பொண்டிங் போன்றவர்கள் இதில் மிகப்பெரிய உதாரணம். ஜாக்ஸ் காலிஸ் கூட அதில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நின்று பிடித்து நிதானமாக துடுப்படுத்தாட வேண்டிய இடம், தேவையான நேரங்களில் நின்று கொடுக்க வேண்டும் ஒரு சுவர். அதான் டிராவிடுக்கு அந்த பெயர் கிடைத்தது. எனவே அதை நேற்றைய தினம் சாய் சுதர்ஷன் நழுவ விட்டிருக்கிறார். இனி அனுபவத்தின் மூலமாக அவற்றை பழக்கப்படுத்திக் கொண்டார். மூன்றாம் இலக்கம் இந்திய அணிக்கு ஃபுல் செட்டில் ஆகும். எனவே இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடையதாக கருத்தாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் இங்கிலாந்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். 29 நாட்களுக்கு பின்னர் லியாம் டோசனுக்கு விக்கெட் கிடைத்திருக்கின்றது. அதாவது 7வது விக்கெட்டும் 8வது விக்கெட்டுக்கும் அவர் கைப்பற்றதுக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 29 நாட்கள். இந்த நாட்களுக்குள் இங்கிலாந்தில் 5 பிரதமர்கள் மாறி இருக்கின்றனர். ஒரு என்ன சொல்ற பேண்டமிக் என்று சொல்லுவோமே, ஒரு அனர்த்தமே நடந்து முடிந்து வந்திருக்கின்றது. 30 வயதில் மீள் வருகை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னிருந்தாங்க. அவருடைய அந்த வருகை இங்கிலாந்து அணிக்கு எனக்கு என்னமோ ஓகே சாதகமாக இருக்கின்றது. 2 விஷயங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இந்திய அணி தடுமாறும். நேற்றைய தினம் ஜெய்ஸ்வாலின் விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். எனவே அது அங்கே வேலை செய்திருக்கின்றது. எனவே 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்பொழுது 9 வருடங்களுக்கு பின்னர் விளையாடுகின்றார். கிட்டத்தட்ட அந்த நாட்களை பார்க்கின்ற வேளையில் அத்தனை நாட்கள் வருகின்றன. சுவாரஸ்யமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சந்திர, ரிஷாப் பாண்ட் இப்பொழுது விளையாடுகின்றவர்களில் கூடுதலான சிக்ஸர்களை அடித்தவர்களில் 2வது இடத்துக்கு. நேற்றைய தினம் ஒரு 6 அடிச்சார். அதுக்கு பிறகுதான் இந்த இன்ஜர்ட் 89 6 அடித்திருக்கின்றார். பென் ஸ்டோக்ஸ் தான் 1வது இடத்தில் காணப்படுகின்றார். பென் ஸ்டோக்ஸை முந்துவார். பென் ஸ்டோக்ஸ் 115 சிக்ஸர்கள், இவர் 89 சிக்ஸர்கள். எனவே அவரை முந்துவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவே இவைதான் நேற்றைய தினம் நடைபெற்ற முக்கியமான தருணங்களாக சொல்லலாம். இன்றைக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இந்திய அணி எந்த இடத்துல கொண்டு என்னை பொறுத்தவரையில் 350 ஓட்டங்களை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜஸ்பிரீத் பும்ரா வரையில் துடுப்பாட்டம் இருக்கிறது. 10 பேர் வரையில் துடுப்படுத்தாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் காரணமாக ஓட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 400 தொடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. ஜடேஜா ஃபோமில் இருக்கின்றார். சகல போட்டிகளிலுமே அரைச்சதங்களை தாண்டிய ஒருவர். மறுபுறத்தில் ஷர்துல் தாகூர் நேற்றைய தினம் நல்ல முறையில் ஓட்டங்களை பெறக்கூடியவராக பாசிட்டிவாக நல்ல டிஃபென்ஸ் விளையாடுகின்றார். எனவே அவற்றையும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். இன்றைய தினத்தை பற்றி பார்க்கின்ற வேளையிலும் கூட நேற்றைய தினம் சுப்மன் கில் ஆட்டமிழந்த விதம், துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு துடுப்படுத்தாடக்கூடாது என்பதற்கும் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். லீவ் பண்ணியிருந்தார் பவுலை. அதில் ஆட்டமிழப்பு வருகின்ற வேளையில் இம்பாக்ட், அந்த விக்கெட்டை மறைக்காமல் கால் வழியாக இருந்தாலும் ஷார்ட் பிளே பண்ணாவிட்டால், லீவிங் செய்தால் அது ஆட்டமிழப்பு. எனவே அதன் அடிப்படையில் தான் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டது. ரிவ்யூ எடுத்திருந்தார், ஆனால் ரிவ்யூ வேலைக்கு ஆகவில்லை. எனவே சுப்மன் கில் போன்றவர்கள் அவ்வாறு துடுப்படுத்தாட வேண்டும். அதே போன்று பந்து வீச்சின் ஸ்விங்ஸ் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஸ்விங்கில் தான் நேற்றைய தினம் மாட்டுப்பட்டு கொண்டார் சுப்மன் கில். அதே போன்று எட்ஜ் மூலமாக ஆட்டமிழந்த அந்த வீரர்களுடைய ஸ்விங்கம், லோயஸ்ட் ஆகலோட ஆட்டமிழந்த அந்த ஸ்விங் இருக்கின்றது பந்து வீச்சில். எனவே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கின்றது. திடீர் பந்துகள் எழும்புகின்றன. இவை இன்றைய தினம் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. அவரும் அதே மாதிரியான பந்து வீசக்கூடிய சாதாரணமாகவே அவருடைய ஸ்விங் இருக்கும், அதிகமாக ஸ்விங் இருக்கும். எதிர்பாராத விதத்தில் பந்துகளை பதிய வச்சு திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. முகமது சிராஜின் வேகம் இருக்கின்றது. ஷர்துல் தாகூர், கம்போஜ் போன்றவர்களுடைய ஸ்விங்கும் இதற்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே இங்கிலாந்து அணியை இந்தியா பந்து வீச்சில் இன்றைய தினத்தில் இலகுவாக விட்டுக் கொடுக்காது என்று நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட மதிய போசனம் தொடக்கம் தேநீர்பான இடைவேளைக்குள் இந்திய அணியின் இன்னிங்ஸ் நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில வேளைகளில் காலை வேளை ஆரம்பித்ததும்
இந்தியா இன்னிங்ஸ் நிறைவடைந்து விடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. இனி என்ன நடக்கும் என்பதை நாங்கள் மிகப்பெரிய அளவில் கணிப்பிட முடியாது. எனவே இந்தியா 400 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் இன்னும் ஒரு சிறப்பான டெஸ்ட் போட்டி எங்களை காத்திருக்கின்றது. கண்டிப்பா சமநிலை நோக்கி செல்லலாம் அல்லது ஒரு முடிவை நோக்கி செல்லலாம். ஃபைட்டிங் மேட்ச் ஒன்று பார்க்கலாம். கண்டிப்பா இல்லாவிட்டால் ஒரு பக்கமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே மான்செஸ்டரிலும் நேற்றைய தினம் பார்வையாளர்கள் நிறைய ரசித்திருந்தார்கள். பார்வையாளர்கள் வருகை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த மைதானத்தை பாத்தீங்கன்னா சிவப்பு சதுர பெட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி அழகா. அதுக்கு மெட்ட பக்கத்துல பாருங்க இன்னொரு பெட்டி இருக்கு. அது வந்து ஒரு ஹோட்டல் பால்கனி அங்க இருந்து கூட பாக்குறேன். அங்க இருந்து நிறைய பேர் ஜூம் கேமரா அதுல அந்த மேட்சஸ் பாக்குறதுக்காகவே அதுல ரூம் போட்டு தங்குறவங்க இருக்காங்க. அப்ப ரூம் போட்டு அதுல என்ஜாய் பண்ணிக்கணும். அவங்க ரூமுக்கு இருந்தபடியே மேட்ச பாப்பாங்க. அது வித்தியாசமா இருக்கு. அந்த 2 மைதானங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்தில் இருப்பதாக நம்புகின்றேன். இன்னொரு மைதானம் லீட்ஸ் என்று நம்புகின்றேன். அங்கேயும் இருக்கின்றது. இந்தியாவை பற்றியோ இலங்கையோடையோ நாங்கள் இதை நிறுத்த போவதில்லை. மற்ற சகல நாடுகள் பற்றியும் நிறைய கதைக்க போகின்றோம். நிறைய வேற விஷயங்களை செய்ய போகின்றோம். ஏனைய விளையாட்டுகள் தொடர்பில் பேச போகின்றோம். தமிழ் வீரர்கள் பற்றி பேச போகின்றோம். உள்ளூர் வீராங்கனைகள் பற்றி பேச போறோம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். அது தொடர்பா ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களா சொல்லுங்க. கமெண்ட் பகுதியில் நீங்க சொல்லுங்க. நாங்கள் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். எனவே இங்கிலாந்து தொடர்பான இந்த இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்று 2வது நாளில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் நாளைக்கு தருவோம். நன்றி, வணக்கம். விடைபெற்றுக் கொள்கின்றோம்.